வணக்கம். உதயன் டிஜிட்டல் செய்தி சேவையின் காலை நேர செய்தி சுருக்கம். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகள் வாசிப்பவர் புஷ்கரணி ரவீந்திரன். மட்டக்களப்பில் நேற்றைய தினம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பங்கேற்ற நிகழ்வுகளில் செய்தி சேகரிப்பதற்கு அந்த மாவட்டத்தின் ஊடகவியலாளர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் தீர்மானம் மூலம் உருவாக்கப்பட்ட ஆதாரங்களை சேகரிக்கும் வெளியக பொறிமுறையை இலங்கை அரசு மீண்டும் நிராகரித்துள்ளது. மட்டக்களப்பைச் சேர்ந்த 27,595 குடும்பங்களுக்கு காணி உறுதி வழங்கும் நிகழ்வு நேற்று சனிக்கிழமை மட்டக்களப்பு மாவட்ட செயலக வளாகத்தில் ஜனாதிபதியால் தொடக்கி வைக்கப்பட்டதுடன் உயர்தர தேசிய பொறியியல் டிப்ளோமா நிறுவனத்தில் ஆங்கில டிப்ளோமா பெற்ற 252 பேருக்கு ஆசிரியர் நியமனங்களும் வழங்கி வைக்கப்பட்டன. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் சேதமடைந்த சியோன் தேவாலயத்தின் புனரமைப்பு பணிகளை துரிதப்படுத்த ஜனாதிபதி ரணில் உத்தரவிட்டுள்ளார். 225ஆம் ஆண்டின் முதல் காலாண்டின் பின்னர் சொத்து வரி நடைமுறைப்படுத்தப்படும் என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாப்பட்டிய தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பல தரப்பினரும் வழங்கிய நிதியுதவி பாதிக்கப்பட்டவர்களை சென்றடையவில்லை என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன முன்வைத்த குற்றச்சாட்டை இலங்கை கத்தோலிக்க திருச்சபை முற்றாக நிராகரித்துள்ளது. இந்தியா போன்ற அயல் நாடுகளில் மனிதர்களுக்கு பறவை காய்ச்சல் பாதிப்புகள் பதிவாகியுள்ள நிலையில் இலங்கையை விழிப்புணர்வுடன் இருக்குமாறு உலக சுகாதார நிறுவனம் அறிவுறுத்தியுள்ளது. பிறப்புச் சான்றிதழ் இல்லாத காரணத்தினால் இதுவரை தேசிய அடையாள அட்டைகளை பெற்றுக்கொள்ள முடியாத 40 வயதிற்கும் மேற்பட்டோர் தேசிய அடையாள அட்டைகளை பெற்றுக்கொள்வதற்கான சந்தர்ப்பம் இன்னும் உள்ளதாக ஆட்பதிவு திணைக்களம் தெரிவித்துள்ளது. காதலனை சந்தித்துவிட்டு வீடு திரும்பிய மாணவியை கடத்தி சென்று கூட்டு பாலியல் துர்நடத்தைக்குட்படுத்திய 5 இளைஞர்களில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சட்டவிரோதமாக நாட்டுக்கு கொண்டுவரப்பட்ட தங்க நகைகளுடன் பெண் உட்பட 2 கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். கிளிநொச்சி உதயநகரில் நண்பனின் வீட்டில் களவாடிய 2 போலீசார் கைது செய்துள்ளதுடன் சுமார் 9 லட்சம் ரூபாய் பெறுமதியான நகைகளையும் போலீசார் மீட்டுள்ளனர். தெரிபோசா வழங்கப்படாமையால் 6 மாதங்கள் முதல் 3 வயது வரையான குழந்தைகளின் ஊட்டச்சத்து குறைபாடு அதிகரித்து வருவதாக மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகளுக்கான மருத்துவ சங்கங்களின் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. ஐஸ் ரக உயிர்கொல்லி போதைப் பொருளை தம்பசம் வைத்திருந்த நபரொருவர் கல்முனை விசேட அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இத்துடன் உதயன் டிஜிட்டல் செய்தி சேவையின் காலை நேர செய்திச் சுருக்கம் நிறைவடைகின்றது. தொடர்ந்து மதிய நேர உலக செய்திகளோடு இணைந்திருக்கலாம்.